புதிய கதைகள். அது சுவர்ணகிரி அப்படிங்கிற ஊரு. அந்த ஊர்ல சுப்பம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க அந்த ஊர்லயே இருக்கிறவங்களையே ரொம்ப பெரிய பணக்காரங்க. ஆனா என்ன கஞ்சி புத்தி ரொம்ப அதிகம். எந்த அளவுக்கு பிசினாரி அப்படின்னா வீட்டுல விளக்கேத்தி வச்சா எண்ணெய் செலவாயிடுங்கிறதுனால பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ளதான் ரங்கையா. அவனுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்துச்சு. பொண்டாட்டி பேரு சீதா. சீதா பக்கத்து ஒரு பொண்ணு, ரொம்ப நல்ல மனசு இருக்கிற பொண்ணு. எல்லாருக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருந்துச்சு. ஆனா மாமியாருடைய பிசினாரித்தனம் தான் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்துச்சு. காலையில நேரம் சீதா சமையல் அறையில சமைச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் சுப்பம்மா வேக வேகமா வந்து, என்ன சீதா இது, அடுப்புல எதுக்கு அவ்வளவு பெரிய கட்டைய வச்சிருக்க? அது எரிஞ்சி சாம்பல் ஆச்சுன்னா நாளைக்கு சமையலுக்கு என்ன பண்றது? நான் விறகு வெட்டுறவங்களுக்கு கத்த கத்தையா காசு கொடுக்கணுமா? அந்த கட்டையை எடுத்துட்டு சின்ன சின்ன சுள்ளிய வை போதும். அத்தை, சின்ன சின்ன சுள்ளிய வச்சா நெருப்பு பத்த மாட்டேங்குது. பெரிய கட்டையை வச்சாதான் சமைக்க முடியுது. பால் காய்ச்சணும், சாப்பாடு வடிக்கணும். வீட்டுக்காரரும் மாமாவும் வேலைக்கு போக நேரம் ஆயிடுச்சு. ஐயோ, பசி எடுத்துச்சுன்னா அவங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு போவாங்க, விடு. ஆமா, பால் காய்ச்சணுமா? ஏன், நேத்து தான் பால் காய்ச்சி வச்சோம்ல, அந்த பாலை மறுபடியும் காய்ச்சினா பால் ஆவரியாகி கம்மி ஆயிடாதா? மறுபடியும் காய்ச்சாத, எல்லாருக்கும் இருக்கிறத அப்படியே எடுத்து கொடுத்துரு. அத்தை, பால் காய்ச்சினா ஆவரியாகி எங்க போக போகுது? பால் காய்ச்சாம கொடுத்தா அது கெட்டு போயிடாதா? நம்ம வீட்டுல தான் 6 மாடுங்க இருக்கு. 6 மாடுங்களும் நல்லா தானே பால் கறக்குது. அதுல ஒரு நாளைக்கு 2 கிண்ணம் பால் நம்ம குடிச்சா என்ன ஆயிட போகுது? அடி பைத்தியக்காரி, 2 கிண்ணமா? 2 கிண்ணம் பாலுக்கு 1 ரூபா. 1 ரூபான்றது சாதாரணமா? 30 நாளைக்கு சேர்த்து வச்ச 30 ரூபா. அந்த 30 ரூபாவை நான் வட்டிக்கு விட்டேனா எனக்கு வட்டியே 20 ரூபா கிடைக்குமே. மொத்தம் 50 ரூபா. அதை இழக்க சொல்றியா? என் கணக்கெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லி சுப்பம்மா பால் எடுத்துட்டு விக்கிறதுக்காக போனாங்க. அப்பதான் ரங்கையா வந்தான். சீதா, சமையல் முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு வயல்ல அறுவடை இருக்கு, சீக்கிரமா சாப்பாடு கட்டு. ஏங்க, அத்தையோட கஞ்சித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்கு. பால் காய்ச்ச கூடாதுன்னு சொல்றாங்க, விறகு வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க, வயிறார சமைச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அது எப்படிங்க? எனக்கு தெரியும் சீதா, எங்க அம்மா முதல்ல இருந்தே அப்படிதான். அவங்களுடைய தொல்லை தாங்க முடியாம தானே நானும் அப்பாவும் வயல்லையே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். சரி, நேரமாகுது, சாப்பாடு கட்டு. அன்னைக்கு மதிய நேரம் சுப்பம்மா திண்ணையில உக்காந்துக்கிட்டு பழைய புடவைய ஊசி நூலால தைச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப பக்கத்து வீட்டு பார்வதி அம்மா வந்தாங்க. என்ன சுப்பம்மா இது, கிழிஞ்சு போன புடவைய எதுக்கு தைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு இருக்கிற சொத்து பத்துக்கு நீ பட்டு புடவைய தினம் ஒண்ணு வாங்கி கட்டிக்கலாமே, அதை விட்டுட்டு இப்படி கிழிஞ்ச புடவைய தைச்சுக்கிட்டு இருக்க? பட்டு புடவைய கட்டிக்கிட்டு சுத்துறதுக்கு நான் என்ன இந்த ஊரு மகாராணியா? புடவைங்கிறது உடம்ப மறைக்கிறதுக்காக தானே. அது பட்டு புடவையா தான் இருக்கணும்னு ஒன்னும் இல்லையே, நூல் புடவையாவும் இருக்கலாம் தானே. பட்டு புடவைய வாங்குற காசை இரும்பு பெட்டியில எடுத்து வச்சா ஏதாவது கஷ்டத்துக்கு அந்த பணம் உதவியா இருக்கும். நீயும் உன்னோட கஷ்டமும், உன் மருமகளோட முகத்தை பாரு எப்படி வாடி போயிருக்குன்னு. அந்த பொண்ணுக்கு சரியா சாப்பாடு போடுறியா இல்லையா? முத வந்தப்போ அந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருந்தா, இப்ப பாதி ஆயிட்டா. என்ன பார்வதி, ஏன் மருமக மேல உனக்கு கரிசனம் அதிகமா இருக்கு? நான் சாப்பாடு போடுறது இல்லையா? ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுறேன். நல்ல சோளக்கஞ்சியா குடிக்கிறா. அவ மெலிஞ்சு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? குண்டா இருந்தா வேலை எதுவும் செய்ய முடியாது, மெலிஞ்சு போயிருந்தாதான் வேலையெல்லாம் செய்ய முடியும். சுப்பம்மா, நீ சொல்ற கணக்கெல்லாம் கேட்டா எனக்கு பைத்தியமே பிடிக்குது. பாவம் அந்த பொண்ணு, தினமும் கஞ்சி குடிச்சா உடம்புல சதை போடுமா? ஏதாவது நல்ல குழம்பு சாப்பாடு செஞ்சு கொடுத்தா தானே அந்த பொண்ணும் நல்லா இருப்பா. குழம்பு வைக்கணும்னா சும்மாவா? அதுக்கு எண்ணெய் வேணும், காய்கறி வேணும், இதெல்லாம் சும்மா கிடைக்குதா? எங்க தோட்டத்துல இருக்கிற கீரையை போட்டு கீரையும் பருப்பும் கடைஞ்சு கொடுக்குறேனே, அது போதாதா? வேலை செய்யறவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும். உன் கஞ்சத்தனத்துக்கு அளவே இல்லாம போகுது சுப்பம்மா. பாவம், உன் மருமக அவ கவலையே யாருக்கிட்ட சொல்ல போறாளோ? சரி, நான் வீட்டுக்கு போறேம்மா. 2 நாளுக்கு அப்புறமா ராமாபுரத்துல இருந்து சீதாவோட தம்பி சீதாவை பாக்குறதுக்காக வந்தான். ராமு ரொம்ப நல்லவன். கையில ஒரு சின்ன பைய எடுத்துக்கிட்டு வந்தான். அத்தை, நல்லா இருக்கீங்களா? வாப்பா வா. உங்க அக்கா பின்னாடி பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கா. வர வழியில வெயில் ரொம்ப அதிகம் போல.
ஆமா அத்தை, வெயில் அதிகமா இருக்கு, தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இவனுக்கு தண்ணியே கொடுத்தா அதுக்கப்புறமா காப்பி கேட்பான், அப்புறமா சாப்பாடு போடணும். எப்படியாவது இவனை அனுப்பிடணும். ஐயோ ராமு தம்பி, இன்னைக்கு எங்க வீட்ல தண்ணியே இல்ல. ஏன்னா பஞ்சாயத்துல இன்னைக்கு குழால தண்ணி விடலப்பா. பக்கத்து தெருவுல ஒரு குளம் இருக்குல்ல, அங்க தண்ணி வரும், வேணும்னா போய் குடிச்சிட்டு வரியா? தண்ணி இல்லையா? சரிங்க அத்தை, நான் அக்காவுக்காக ஊர்ல இருந்து கொஞ்சம் பலகாரம் கொண்டு வந்திருக்கேன். சீதா அப்பதான் பின்னாடி இருந்து வந்தா. ராமுவை பார்த்து அவ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. எப்படா வந்த? நல்லா இருக்கியா? அப்பாவும் அம்மாவும் நல்லா இருக்காங்களா? உள்ள வராம வெளியவே நின்னு பேசிக்கிட்டு இருக்க. அக்கா, நீ நல்லா இருக்கியா? நான் இப்பதான் வந்தேன். அம்மா உனக்காக பலகாரம் கொடுத்து விட்டுருக்காங்க. பலகாரமா? சரி சரி. ஏப்பா, சாயந்தரம் நீ கிளம்பணும்ல? எங்க ஊர்ல இப்பதான் கடைசி பஸ். சீக்கிரமா கிளம்புப்பா, உங்க அக்காவுக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. அத்தை, அவன் இப்பதானே வந்தான். அவன் சாப்பிட்டுட்டு அப்புறமா போகட்டும். இப்பவே ஏன் போக சொல்றீங்க? சாப்பாடா? இன்னைக்கு நாம எல்லாரும் ஏகாதசி விரதம் இல்ல சீதா. நம்ம வீட்ல தான் சமைக்கலையே. ஒருவேளை அவனுக்கு பசிச்சாலும் பக்கத்து தெருவுல சாப்பாடு கடை இருக்குல்ல, அங்க சாப்பிட்டுட்டு போவான், நேரமாகும். அத்தை, தம்பி தடவை வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை அப்படியே அனுப்புறீங்களா? அவன் வரான்னு தெரிஞ்சிருந்து தானே காலையிலேயே அவனுக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன். என்னடி நாக்கு ரொம்ப நீளுது? நான் தான் சமைக்க கூடாதுன்னு சொன்னல, அதையும் மீறி சமைச்சிருக்கேனா? என்ன பிறந்த வீட்டுக்காரங்க முன்னாடி நான் அவமானப்படுத்துறியா? அக்கா கோவப்படாத, அத்தை சொல்றது உண்மைதான். எனக்கு வேலை இருக்கு, நான் பக்கத்து ஊர்ல சாப்பிட்டுட்டு போறேன்க்கா. நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. என்ன அத்தை இது? என் தம்பிக்கு ஒரு வாய் சாப்பாடு கூட போடாம அனுப்ப வச்சிட்டீங்களே. உங்க கஞ்சத்தனம் இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்னடி குரலை வசதி பேசிக்கிட்டு இருக்க? இது ஏன் வீடு, ஏன் விருப்பம். உன் பிறந்த வீட்டுல இருந்து வரவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுக்கு இது என்ன அன்னசத்திரமா? அதை கேட்டு சீதாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. மாமியாருக்கு எப்படியாவது பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா. அடுத்த நாள் சீதாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அத்தை அத்தை, ஐயோ, நடக்க கூடாதது நடந்து போச்சு அத்தை. என்ன சீதா, என்னாச்சு? பாலை பூனை குடிச்சிருச்சா இல்ல அரிசிய எலி சாப்பிட்டுருச்சா? ஐயோ அது இல்ல அத்தை, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு முனிவர் வந்திருக்காராமா. அவர்கிட்ட ரொம்பவும் மகிமை வாய்ந்த ஒரு கமண்டலம் இருக்காமா. அதுல யாராவது ஒரு வெள்ளி காசை போட்டா அது தங்க காசா மாறிடுமா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் லைன்ல நின்னு அந்த சாமியார் கிட்ட வெள்ளி காசை கொடுத்து தங்க காசா மாத்திக்கிட்டு போறாங்களாம். என்னது, வெள்ளி காசை போட்டா தங்க காசா மாறுதா? இது உண்மையா சீதா? உண்மைதான் அத்தை, என் கண்ணால நானே பார்த்தேன். அந்த சுப்பையனோட பொண்டாட்டி இல்ல, அவங்க வெள்ளி காசு எல்லாத்தையும் தங்க காசா மாத்திட்டாங்க. ஆனா அந்த முனிவர் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம ஊரை விட்டு போறாராமா. நம்ம கிட்ட ஏதாவது வெள்ளி காசு இருந்தா கொண்டு வாங்க, நான் அதை போய் மாத்தி கொண்டு வரேன். இரு, நீ எதுக்கு போய் மாத்திக்கிட்டு வரணும்? அதான் நான் இருக்கேன்ல, என்கிட்ட 100 வெள்ளிக்காசு இருக்கு. அந்த 100 வெள்ளிக்காசையும் போய் தங்க காசா மாத்திக்கிட்டு வரேன். நமக்கு இன்னைக்கு நல்ல நேரம் போல. சுப்பம்மா உடனே இரும்பு பெட்டியை திறந்து அதுல இத்தனை நாள் அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த 100 வெள்ளிக்காசை ஒரு பையில போட்டு எடுத்துட்டு கிளம்புனாங்க. சீதா சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள போயிட்டா. கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே தான் அந்த முனிவர் உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ சுப்பம்மா முனிவர் பக்கத்துல போய் அவர்கிட்ட இப்படி சொன்னாங்க. சாமி சாமி, என்கிட்ட 100 வெள்ளிக்காசு இருக்கு. இது எல்லாத்தையுமே தங்க காசா மாத்தி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். அம்மா, உனக்கு யாரு சொன்னது நான் வெள்ளி காசு எல்லாத்தையும் தங்க காசா மாத்தி தருவேன்னு? அட என்னங்க சாமி, ஊர்ல எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட இருக்கிற கமண்டலத்துக்குள்ள வெள்ளி காசை போட்டா அது தங்க காசா மாறி வெளியில வருமாமே. பாருமா, நான் ஒரு முனிவன் தான். ஆனா என்கிட்ட மாய மந்திர சக்தி எல்லாம் இல்ல. கங்கை நீர் மட்டும்தான் வச்சிருக்கேன். யாரோ என்னை பத்தி உன்கிட்ட தப்பா சொல்லி இருக்காங்க. என்னது, பொய்யா? அப்ப என் மருமக சீதா என்னை ஏமாத்துறதுக்காக இவ்வளவு பெரிய திட்டம் போட்டிருக்காளா? இன்னைக்கு அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சுப்பம்மா வெள்ளி காசை எடுத்துக்கிட்டு சீதாவை திட்டிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க வழியில வந்துகிட்டு இருக்கும் போது முகம் உடம்பு எல்லாத்தையுமே ஒரு போர்வை வச்சு மறைச்சுக்கிட்டு 2 திருடனுங்க சுப்பம்மாவோட வழி மறைச்சி அந்த வெள்ளி காசை கேட்டானுங்க. ஏய், உன் கையில என்ன மூட்டை வச்சிருக்க? எனக்கு கொடு.
நான் ஏன் தரணும்? நான் தரமாட்டேன். இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச வெள்ளி காசு இது. இது என் உசுருக்கும் மேல. அப்படி சுப்பம்மா எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் திருடனுங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வெள்ளிக்காசு மூட்டைய சுப்பம்மா கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா புடுங்கிட்டு ஓடி போயிட்டானுங்க. சுப்பம்மா அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சா. ஐயோ கடவுளே, இதுக்கு உனக்கு நியாயமா இருக்கா? உன்னோட வாசல்லையே திருடனுங்க இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை திருடிக்கிட்டு போறானுங்களே. யாராவது காப்பாத்தி கொடுங்களேன். இனிமே நான் ஏன் உசுரோட இருக்கணும்? அப்படி அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா தான் சுப்பம்மா வீட்டுக்கே வந்தாங்க. முகமெல்லாம் வாடி போய் கண்ணெல்லாம் வீங்கி போய் இருந்துச்சு. சீதாவும் ரங்கையாவும் அப்பதான் சாப்பிட உக்காந்தாங்க. அத்தை, என்னத்த ஆச்சு? ஏன் அழுதுகிட்டே வந்திருக்கீங்க? தங்க காசு கொண்டு வந்தீங்களா? தங்க காசை கொண்டு வரல, என் உசுறு மட்டும்தான் வந்திருக்கு. கோவிலை விட்டு வெளியில வரும்போது 2 பேரும் திருடனுங்க வந்து மொத்த காசையும் புடுங்கிக்கிட்டு போயிட்டானுங்க. சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் போச்சு. ஐயோ, உண்மையாமா? எல்லாத்தையும் திருடனுங்களா தூக்கிட்டு போயிட்டானுங்க? அத்தை, நீங்க அழாதீங்க. திருடனுங்க தூக்கிக்கிட்டு போனது வெள்ளி காசை இல்ல, அது கல்லு மட்டும்தான். என்னது, கல்லா? அப்படின்னா என் வெள்ளி காசெல்லாம் எங்க? நீங்க காலையில அந்த வெள்ளிக்காசை வெளியில எடுத்து வச்சப்போ எதுக்காகவோ உள்ள போனீங்கல்ல, அந்த நேரம் அந்த வெள்ளிக்காசு எல்லாத்தையும் எடுத்து அரிசி பானையில போட்டு வச்சுட்டு அதுல நான் சின்ன சின்ன கூழாங்கல்ல தான் போட்டு வச்சிருந்தேன் அத்தை. திருடனுங்க தூக்கிக்கிட்டு போன அந்த பையில வெறும் கூழாங்கல்ல மட்டும்தான் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, காசு பத்திரமா இருக்கு. அப்பாடா, அப்ப என் பணம் எதுவும் ஆகலையா? அது பத்திரமா தான் இருக்கா? சீதா, உண்மையிலே நீ ரொம்ப புத்திசாலிங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அத்தை, பணத்தை சேர்த்து வைக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கீங்க, சந்தோஷம்தான். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அந்த பையில வெள்ளிக்காசு இருந்திருந்தா நீங்க கஷ்டப்பட்டது சேர்த்து வச்சது எல்லாமே யாருக்கும் பயன்படாம திருடனுக்கு தானே போயிருக்கோம். அதுக்கு பதிலா அந்த பணத்துல நீங்க, உங்க புள்ள, ஏன் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கூட உதவி செஞ்சிருந்தா எல்லாருமே நல்லபடியா இருந்திருப்பாங்க. உங்களுக்கும் கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சிருக்கோம் இல்லையா? நீ சொல்றது உண்மைதான் சீதா. காசு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறத யாரும் தப்புன்னு சொல்லல எனக்கு. ஆனா கஞ்சத்தனம் பண்றது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் நிறையவே கஞ்சத்தனம் பண்ணிட்டேன். உங்க 2 பேருக்கு கூட வயிறார சாப்பாடு போட்டதில்ல. நீ இப்பவே உன் தம்பி ராமுவை கூட்டிக்கிட்டு வா. இன்னைக்கு என் கையார அவனுக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன். அப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா, உன்கிட்ட வந்திருக்கிற மாற்றம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இத்தனை நாளைக்கு அப்புறமா மனுஷங்களோட மதிப்பு உனக்கு தெரியுது. சரி, ராமுக்கு செய்தி சொல்லிட்டு வரேன். இரு ரங்கையா, ராமுவுக்கு செய்தி அனுப்புறது மட்டும் இல்ல, ஊர்க்காரங்க எல்லாருக்குமே நாளைக்கு நான் அன்னதானம் போட போறேன். கடவுள் கொடுத்த பணத்துல இத்தனை நாள் நான் தான் சந்தோஷமா இருக்கல. ஆனா இனி ஊர்ஜனங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அத்தை, நீங்க உண்மையிலேயே மாறிட்டீங்க. உங்ககிட்ட இந்த மாற்றம் வர்றதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல விடு சீதா. முதல்ல நீ எடுத்து வச்சிருக்கிற அந்த வெள்ளி காசை கொண்டு வா. அதுல இருந்து கொஞ்சம் காசை கொடுத்து நாளைக்கு ஊர்க்காரங்களுக்கு சமைக்கணும்ல, அதுக்கான பொருளை போய் வாங்கிட்டு வா. ஆ, சரிங்க அத்தை. இந்தாங்க அத்தை, உங்க வெள்ளி காசு என்கிட்ட பத்திரமா தான் இருக்கு. அவர்கிட்ட சொல்லி பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன். பொருளை வாங்கிட்டு வர்றது மட்டும் இல்ல, சொந்த பந்தம் எல்லாரையுமே கூட்டிட்டு வரேன். அம்மா மாறினதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாம் உன்னாலதான் சீதா. இனிமே என்ன செலவாகுதுன்னு நம்ம வீட்டுல விளக்கெண்ண அணைக்க மாட்டேன். அரிசி செலவாகுதுன்னு சாப்பாடு கம்மியா உங்களுக்காக போட மாட்டேன். நாம சந்தோஷமா இருக்கலாம். அன்னையில இருந்து சுப்பம்மா முழுசாவே மனச மாத்திக்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஊர்க்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டாங்க. அப்படியே தான் மருமகளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. இப்பதான் அந்த வீடு ஒரு சந்தோஷமான வீடா இருந்துச்சு. வாழ்க்கையை வாழ்றதுக்கு பணம் முக்கியம்தான். ஆனா பணமே வாழ்க்கையா நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்யாம சுயநலமா நாம எடுத்து வச்சோம்னா என்னைக்காவது ஒரு நாள் அது யாருக்கும் பயன்படாம போகும். அப்படி பயன்படாம போகிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்ல. சேவல் கூவுற சத்தத்தோட அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் எழுந்திருச்சாங்க. சுப்பம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு வேலைக்காரங்களை எல்லாம் வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. மருமக லக்ஷ்மி வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. புள்ள சூரையா வயலுக்கு போறதுக்காக கலப்பைய எடுத்துக்கிட்டு வந்தான். என்ன லக்ஷ்மி, இன்னும் அடுப்பு பத்த வைக்கலையா? வெயிலு உச்சிக்கு வர நேரம் ஆயிடுச்சு. பால் இன்னும் அடுப்புல வைக்கல போல. சீக்கிரமா வேலையை செய்யணும். உன்னோட வயசுல அந்த காலத்துல நான்லாம் இந்நேரத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சிருப்பேன். ஆனா நீ என்னமோ இன்னும் எந்த வேலையும் ஆரம்பிக்கவே இல்லை. என்னவோ இந்த காலத்து பிள்ளைங்க சுறுசுறுப்பே இல்லை.
இல்லத்த, நான் பால் அடுப்புல வச்சுட்டேன். உங்களுக்கு நேத்து கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சுல, அதனால காலையில குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சுடுதண்ணி அடுப்புல வச்சேன். அது சூடானதுக்கு அப்புறம் தான் பால் வச்சேன். அப்புறம் உங்களுக்காக கசாயமும் பண்ணிருக்கேன். நான் போய் கொண்டு வரேன். ஆ ஆ, சீக்கிரம் போய் கொண்டு வா. ஏண்டா சூரையா, நேத்து சந்தையில வெல்லம் என்ன விலை கொடுத்து வாங்கின? காலனா அதிகமா கொடுத்து வாங்கின போல தெரியுது. எத்தனை தடவை சொல்றது சந்தையில பேரம் பேசி வாங்கணும் அப்படின்னு? இத்தனை வயசானாலும் நான் சொல்றத நீ கேக்குறது இல்ல. இல்லம்மா, வெல்லம் பழைய வெல்லம், அது ரொம்ப சுவையா இருக்கும்னு சொன்னதால தான் அதை கொடுத்தேன். பரவாயில்ல, நாம தானே சாப்பிட போறோம். நமக்கு தானே அப்படின்னு இருக்கிற காசெல்லாம் செலவு பண்ணி எதையும் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த காலத்துல உங்க அப்பா வயித்தையும் வாயையும் கட்டி நமக்காக சம்பாதிச்சுட்டு போனாரு. அதை எல்லாத்தையும் இப்படி வீணா தண்ணி மாதிரி செலவு பண்ணக்கூடாது. எப்பவுமே கொஞ்சம் கவனம் இருக்கணும்ப்பா. அவரு பண்ணதுலயே ஒரு நியாயம் இருக்கு அத்தை. பழைய வெள்ளமா இருந்தா அதுல கசாயம் காய்ச்சி குடிச்சா உங்களுக்கு இருமல் குறையும். அதனால உங்க மேல இருக்கிற பாசத்துல தான் அவர் வாங்கியிருக்காரு. நீங்க அவரை திட்டாதீங்க, இந்த கசாயத்தை குடிங்க. அவனை ஒரு வார்த்தை சொன்னாலும் வந்துருவியே சீக்கிரமா. சரி சரி, ஏதோ என் மேல இருக்கிற பாசத்துல அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு ஒத்துக்கிறேன். போடா, சீக்கிரம் வயலுக்கு வேலைக்கு போ. மதியம் சாப்பாட்டு நேரம். சூரையா வயல்ல இருந்து வந்தான். எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது சுப்பம்மாவுக்கு ரொம்ப தூரத்து சொந்தமான ரங்கையா கையில ஏதோ பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தான். அண்ணே அண்ணே, எப்படி இருக்கீங்க? சூரையா, நல்லா இருக்கியா? ஓ, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா? யாரது? ஓ, ரங்கையா நீயா? வா வா, உள்ள வா. உங்க அண்ணன் போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்கல. இன்னைக்குதான் எங்க ஞாபகம் வந்துச்சா? லக்ஷ்மி, திண்ணையில பாய் கொண்டு வந்து போடு. உங்க மாமா உக்காந்து பேசட்டும். என்ன பண்றது அண்ணி, அண்ணன் போனதுல இருந்து வீட்டுக்கே வர பிடிக்க மாட்டேங்குது. எல்லாமே அவரோட ஞாபகம் தானே. இப்ப வேற வழி இல்லாம தான் வந்திருக்கேன். ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான். ஏன் சித்தப்பா, என்னாச்சு? உங்க முகமெல்லாம் வாடி போயிருக்கே. உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா? எனக்கு உடம்புக்கு ஒன்றும் இல்லடா சூரையா. ஆனா என் நிலைமை தான் சரியில்லை. வியாபாரத்துல மொத்தமும் நஷ்டமாயிடுச்சு. கடங்காரங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. கடைசியா எனக்கு தோண என் அண்ணன் தானே, அதான் அவரு பத்திரத்தை கொண்டு வந்திருக்கேன். ஏன் புருஷனோட பத்திரமா? என்ன தம்பி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? என் வீட்டுக்காரர் யாருக்கிட்டையும் எப்பவும் கடன் வாங்கினதில்ல, யாருக்கிட்டையும் கை நீட்டினது இல்லையே. இல்ல அண்ணி, அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி வயல் வேலைக்குன்னு ஆளுங்க வேணும்னு சொல்லி என்கிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதுக்கு ஆதாரமா அவரு சொல்ல சொல்ல நான் எழுதின பத்திரம் தான் இது. இதோ இதுல அவருடைய கை நாட்டி இருக்கு பாருங்க. நம்ம குடும்ப கௌரவம் போயிடக்கூடாதுன்னு இத்தனை நாளா கேட்கல. ஆனா இப்ப வேற வழி இல்ல. அதனால தான் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ கடவுளே, என்ன இது கொடுமையா இருக்கு. என் வீட்டுக்காரரு கடன் வாங்கினாரா? ஆனா அவரு என்கிட்ட இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. 5000 ரூபாவா? இப்ப 5000 ரூபாவுக்கு நான் எங்க போறது? சித்தப்பா, இப்ப என்கிட்ட 5000 ரூபாய் இல்ல சித்தப்பா. வேணும்னா என்கிட்ட இருக்கிற 3 ஏக்கர் பூமியில 1 ஏக்கர் பூமியை உங்களுக்கு எழுதி கொடுக்கறேன். எங்க அப்பாவோட பேரை கெடுக்காதீங்க. ஊர்ல எங்க கௌரவம் போயிடும். இது எல்லாத்தையும் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ரங்கைய மேல ஏதோ சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க மாமனார் கடன் வாங்க மாட்டாரு அப்படிங்கறது அவளுக்கு தெளிவா தெரியும். அப்போ ரங்கைய கிட்ட இருக்கிறது போலி பத்திரமா தான் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சா. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. ஏங்க, நீங்களும் முதல்ல உங்க கண்ணை தொடங்க. ரங்கையா மாமா யாரு? நம்ம மாமாவோட தூரத்து சொந்தம். இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள்னு எனக்கு தெரியும். மாமா இவரை பத்தி சொல்லிருக்காரு. ஏன் மாமா? எங்க மாமா உங்ககிட்ட 5000 ரூபாய் கடன் வாங்கி இந்த பத்திரத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தாரு, அவ்வளவுதானே? ஆமாமா மருமகளே, நீயாவது என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டியே. எனக்கு இதுக்கு வட்டி கூட வேண்டாமா? அசல் தொகையான 5000 ரூபாயை கொடுத்தாலே போதும். அண்ணி தான் தேவையில்லாம கஷ்டப்படுறாங்க. ஐயோ, இதுல கவலைப்பட என்ன மாமா இருக்கு? எங்க மாமா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, என்கிட்ட ஒரு ரகசியத்தையும் சொன்னாரு. நீங்க ரொம்ப நேர்மையானவராமே, ரொம்ப நல்லவருன்னு கூட என்கிட்ட சொன்னாரு. என்ன லக்ஷ்மி, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவரு உன்கிட்ட ரகசியத்தை சொன்னாரா? எனக்கு ஒன்னும் புரியலையே. ஆமா அத்தை, அவரு சாவு படுக்கையில இருக்கும்போது என்ன பக்கத்துல வர சொல்லி ஒன்னு சொன்னாரு. அம்மாடி லக்ஷ்மி, என்னுடைய நண்பன்
நம்ம தூரத்து சொந்தம் ரங்கையா கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். நான் இறந்து போனதுக்கு அப்புறமா ஏதாவது பாக்கி அவனுக்கு கொடுக்க வேண்டி இருந்தா அதை எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை உங்க அத்தை கிட்ட கொண்டு வந்து கொடுக்க சொல்லிருக்கேன். அவன் கொடுப்பான், நீங்க வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொன்னாரு. நீங்க இத்தனை நாளா கஷ்டத்துல இருந்ததுனால நான் சொல்லல. இப்போ அவரே அந்த பணத்தை கொண்டு வந்ததுனால சொல்றேன். என்னது, என்கிட்ட 10,000 ரூபாயை கொடுத்து வச்சாரா? அண்ணனா? இல்ல, இதெல்லாம் பொய். அண்ணி, இந்த பொண்ணை நம்பாதீங்க. இவ தேவையில்லாம பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னங்க மாமா, எங்க மாமா என்கிட்ட எதுக்காக பொய் சொல்ல போறாரு? அவரு சாகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த பத்திரம் அப்படின்னு நீங்க கொண்டு வந்ததை நாங்க நம்புறோம் இல்லையா? அப்போ சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாருன்னு சொன்னதை நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்படி அவரு சொன்னதுல பொய் இருந்தா நீங்க கொண்டு வந்த இந்த பத்திரத்துல ஏதோ பொய் இருக்குல்ல? அதானே, என் புருஷன் சாவு படிக்கல ஏன் பொய் சொல்ல போறாரு? அவர் உங்ககிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வச்சது உண்மைதான். அதுல உங்களுக்கு வர வேண்டிய 5,000 ரூபாவை எடுத்துக்கிட்டு மிச்ச 5,000 எனக்கு கொடுத்துக்கிட்டு போங்க. அண்ணி, என்ன நம்புங்க. அண்ணன் என்கிட்ட பணம் எல்லாம் கொடுத்து வைக்கல. இந்த பத்திரத்தை பாருங்க, இதான் உண்மை. அப்போ நான் சொல்றது பொய்ன்னு சொல்றீங்களா? நீங்க ஆதாரமா பத்திரத்தை காட்டுறீங்க. எங்க மாமா சொன்னாருன்னு நேரடி சாட்சி நானே இருக்கேன். இந்த வழக்கு இங்க தீர்ற மாதிரி இல்ல. வாங்க அத்தை, ஊர் தலைவர் தர்மையா கிட்ட போய் நம்ம பிரச்சனைய நாம எல்லாத்தையும் சொல்லலாம். அவர் என்ன தீர்ப்பு கொடுக்கறாருன்னு பார்க்கலாம். பணம் நாம கொடுக்கணும்னா வயலை வித்து கொடுக்கலாம். பணம் நமக்கு இவர் தரணும்னா சட்டையை பிடிச்சி பணத்தை வாங்கலாம். கொஞ்ச நேரத்திலேயே தலைவர்கிட்ட போய் பஞ்சாயத்து கூட்ட சொன்னவும் ஊஜனங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு வந்திருந்தாங்க. தர்மையாவும் உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் சுப்பம்மா, சூரையா, லக்ஷ்மி நின்னுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழப்பத்தோடவும் ஒரு பயத்தோடவும் ரங்கையாவும் பத்திரத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தான். என்ன ரங்கையா, உங்க அண்ணன் இறந்து போனதுக்கு அப்புறமா கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு உங்க அண்ணிய போய் சந்திச்சியாமே, அந்த பத்திரத்தை கொடு. ஐயா தர்மையா, நான் சொல்றது உண்மைதாங்க. எங்க அண்ணன் என்கிட்ட 5,000 ரூபாய் கடன் வாங்கினாரு. அதை எனக்கு பத்திரமா எழுதியும் கொடுத்துருக்காரு. ஆனா என் மருமக என் மேல ஏதோ பழி போடுறா. அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. ஏமா லக்ஷ்மி, ரங்கையா மேல நீ குற்றம் சுமத்துறதுக்கு எதனா ஆதாரம் இருக்கா? செத்து போனவங்க வந்து சாட்சி சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஐயா, நீங்க பெரியவரு. செத்து போன எங்க மாமா திரும்ப வர மாட்டாருதான். ஆனா அவரு சாகிறதுக்கு முன்னாடி எழுதி கொடுத்த பத்திரம் உண்மைனா அவரு சாகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போன விஷயமும் உண்மைதானே? ஒருவேளை ரங்கையா சொல்றதுதான் சரின்னு சொல்லி நீங்க தீர்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னா எங்க வயலை வித்து நாங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாராதான் இருக்கோம். ஆனா அதே நியாயப்படி எங்க மாமனார் அவர்கிட்ட கொடுத்து வச்சிருந்த அந்த 10,000 ரூபாவில அவரு 5,000 எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மிச்சத்தை கொடுக்கறதும் அவருடைய கடமை தானே. இதுக்கு நியாயம் என்ன அப்படிங்கறத நீங்க தான் சொல்லணும். சரியா சொன்ன லக்ஷ்மி. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க மாமனாரு கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு ரங்கையா சொல்றத ஜனங்க எல்லாரும் ஆமா உண்மைன்னு ஒத்துக்கிட்டா அப்ப அவங்க மாமனார் காசு கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதையும் உண்மையா தானே எடுத்துக்கணும். கடவுளே கடவுளே, லக்ஷ்மி நீ ரொம்ப புத்திசாலி. சரியான விஷயத்த தான் சொல்லியிருக்க. என்ன ரங்கையா, லக்ஷ்மி சொன்ன மாதிரி 5,000 நீ எடுத்துக்கிட்டு 5,000 அவங்களுக்கு கொடுத்துடு. அப்படி கொடுத்தா நீ இங்கிருந்து போயிடலாம். இல்லனா போலி பத்திரத்தை வச்சு குடும்பத்தை ஏமாத்த பார்த்ததுக்கு உன்னை மரத்துல கட்டி வச்சு அடிக்கலாம். என்ன வேணும் அப்படிங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. பணத்தை கொடுக்கறியா இல்ல அடிய வாங்குறியா? ஐயா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது பெரிய தப்பு தான். ஊர்ல கடன் தொல்லை தாங்க முடியாம இப்படி போலி பத்திரத்தை தயார் பண்ணி அண்ணிக்கிட்ட கொடுத்து பணம் வாங்கலான்னு நினைச்சி வந்தேன். நானும் கடன் கொடுக்கல, அண்ணனும் காசு கொடுத்து வைக்கல. என்னை விட்டுடுங்க, நான் என் ஊருக்கே ஓடி போயிடுறேன். சி, அண்ணன் குடும்பத்துக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்றியே. நல்ல வேலையா அந்த பொண்ணு கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததால நீ யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா பாவம் அந்த சுப்பம்மாவோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒழுங்கா இங்கிருந்து ஓடிடு. ரங்கையா அதை கேட்டு வெக்கப்பட்டு தலகுனிஞ்சி அங்கிருந்து ஓடியே போயிட்டான். பஞ்சாயத்துக்கு வந்த ஜனம் எல்லாருமே லக்ஷ்மிய பாராட்டினாங்க. பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா சுப்பம்மா, சூரையா, லக்ஷ்மி 3 பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சுப்பம்மா லக்ஷ்மிய பார்த்து, அம்மாடி லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிடுமா. காலையில உன்னை நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் திட்டினேன். ஆனா நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லம்மா. என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசல. இன்னைக்கு மட்டும் நீ புத்திசாலித்தனமா இப்படி ஒண்ணு பண்ணிருக்கல. இன்னைக்கு நாம குடும்பத்தோட நடுத்தருக்கு தான் வந்திருக்கணும். என் மருமக புத்திசாலி, அத இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. அப்போ சூரையாவும், போலி பத்திரத்தை பார்த்த உடனே எனக்கே ஒன்னும் பேச தெரியல,
ஆனா என் பொண்டாட்டி புத்திசாலித்தனமா சமாளிச்சிட்டா அப்படின்னு சொன்னான். என்ன 2 பேரும் மாத்தி மாத்தி பாராட்டுறீங்க? நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானே. என் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வரும்போது நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? என் குடும்பத்துல இருக்கிற யாராவது பிரச்சனை கொடுக்க நினைச்சாங்கன்னா இந்த வீட்டு மருமகளா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அத்தை. சந்தோஷமா, இனிமே இந்த குடும்பத்தோட பொறுப்பு உன் கையில இருக்கு. இங்க உன்னோட அதிகாரம் தான். அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வெளியில இருட்டாயிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள மட்டும் சந்தோஷம் அப்படிங்கிற வெளிச்சம் இருந்துச்சு. பிரச்சனை வரும்போது பதட்டமாகறதோ இல்ல அழுவுறதோ அந்த பிரச்சனையே தீர்த்து வைக்காது. அந்த நேரத்துல நிதானமா யோசிச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமா சில செயல்களை செய்யும் போது அந்த பிரச்சனையை விட்டு சுலபமா தப்பிச்சு வெளியில வந்துடலாம்.